பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இந்த வார்த்தையானது அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். ஏற்ற காலத்திலே தேவன் தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றார். ஒரு தகப்பனும் தாயும் தன் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் அதன் காலத்தில் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்றால், பரம தகப்பனும் கூட அப்படியே செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளாகி உங்களை அதிக அளவில் உயர்த்த வேண்டும், அதிக அளவில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஆனாலும் கூட அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறபடியினாலே நாம் அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக அடங்கி இருக்க வேண்டும், ஒழுக்கமாக வாழ வேண்டும், நாம் இரவு பகலும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார். நான் ஏனோ தானோ என்று வாழ்வேன், மனம்போட போக்கிலே நான் செல்வேன், என் கண்ணின் காட்சியில் நடப்பேன், ஆண்டவர் என்னை ஏற்ற காலத்திலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம் என்றால் நாம் சிறு பிள்ளைகளாக இருப்போம். நிறைய பேர் இந்த இடத்தில் தான் தவறுகிறார்கள். ஏதோ ஒரு நாள் ஆலயத்திற்கு வந்து ஒரு நாள் கூட்டத்திற்கு வந்ததுனால எனக்கு எல்லாமே நடக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றார்கள். கர்த்தரை தேடுவதே கிடையாது. ஒரு சமயம் ஒரு கணவன் மனைவி நம்முடைய ஊழியத்திற்கு வந்தார்கள். அவருடைய கணவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. 2-3 மாதங்களாக அவர்கள் கூட்டத்துக்கு தொடர்ந்து வந்தும் ஒன்றும் மாறவில்லை. அதனால் அவருடைய மனைவி அங்கலாய்த்தார்கள், என் கணவர் ஒழுங்காக கூட்டத்துக்கு வராற, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு அது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அடுத்த நாள் நான் காரில் அவரோட ஊழியத்துக்கு சென்று கொண்டிருந்த பொழுது ஊருக்கு வெளியே ஒரு மதுபான கடை இருந்தது. அங்கே அவருடைய கணவர் பாட்டிலாக அங்கே மதுபானத்தை வாங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது தான் எனக்கு தெரிய வந்தது, அவர் குடிக்கிற பழக்கம் உடையவர். இப்படி பாட்டிலாகி வாங்கி குடித்து கொண்டிருந்தால் எப்படி தேவனை ஆசீர்வதிக்க முடியும்? மறுநாள் அவருடைய மனைவி என்னிடத்தில் அங்கலாய்த்த பொழுது நான் கேட்டேன், சிஸ்டர், அவங்க இவ்வளோ குடிக்கிறாங்களே, எப்படி ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி. நம்ம இஷ்டம் போல போக்கிலே வாழ்ந்து கொண்டு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நாம் பகல் கனவு காண வேண்டாம். அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக நாம் அடங்கியிருப்போம். ஒவ்வொரு நாளும் அவரையே நாம் நோக்கி பார்ப்போம், அவரையே நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம். இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நாம் தூரமாகும். அப்பொழுது ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த நாளில் ஆசீர்வாதத்திற்காக அப்பா பிதாவை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோதனை செலுத்துகிறோம். உடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகள் வியாதிப்பட்டிருப்பார்கள் என்றால் சுகம் தாரும், கடன் பட்டிருப்பார்கள் என்றால் தேவையை சந்தியும், தேவையின் மத்தியில் இருப்பார்கள் என்றால் தேவையின் காரியங்களை ஒரு அற்புதத்தை செய்யும். ஆண்டவரை குடிப்பழக்கங்கள் எல்லா அடிமைத்தனங்களும் விடுதலை தான். இந்நாளிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.